கல்யாண தேன் நிலா என்று அந்த தனியார் பேருந்தில் பாடிக்கொண்டிருந்தது. அளவுக்கு அதிகமான ஜனங்களை ஏற்றிக்கொண்டு கர்ப்பிணி பெண்ணைப் போல தடுமாறியபடி போய்க் கொண்டிருந்தது. கூட்ட நெரிசலில் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தாள் தேவி. அலுவலகம் செல்ல 3/4 மணி நேர பயணம். அரை மணி பயணித்தால் கூட்டம் கொஞ்சம் குறையும். உட்கார இடம் கிடைத்தால் சற்று தேவலாம் போல இருந்தது. ஃபோன் சினுங்கியது. எரியரவ வாயில சுக்க வச்சு ஊதற மாதிரி இந்த வோன் வேற என்றபடி எடுத்தாள். ஹலோ, சொல்லுங்க. ஏன் தேவி, உன்கிட்ட பாலுக்கு கணக்கு பார்த்து பணம் கொடுக்க சொன்னேன். இன்னும் கொடுக்கலையா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இது வேற என்று கத்தினான் தேவியின் கணவன் மோகன். சாரிங்க, இப்பவே அனுப்பி வைக்கிறேன் சொல்லவே ஃபோனை வைத்து விட்டான். மோகனுக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸில் வேலை, கை நிறைய சம்பளம் என்று தேவியின் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனால் மோகன் சம்பளமெல்லாம் அவன் குடும்பத்துக்கே செலவாகிக் கொண்டிருந்தது. வேறு வழி இல்லாமல் தேவி வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது. நிறுத்தம் வந்ததும் பேருந்தை விட்டு இறங்கினாள். அங்கே ரேகா இவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். சேர்ந்து செல்வதுதான் வழக்கம். இருவரும் உயிர் தோழிகள். என் லைஃப்ல நான் யாருக்காகவும் இப்படி வெயிட் பண்ணதே கிடையாது. என் நேரம் உனக்காக டெய்லி நிக்க வேண்டியதா இருக்கு என்று பொய்யாக சலித்தபடி அவளின் கையை பிடித்துக்கொண்டே நடந்தாள் ரேகா. நினைச்ச உடனே பார்க்கறதுக்கு என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சியா தேவி டி என்று ரஜினி ஸ்டைலில் தலையை கோதினாள். எப்படிடி உன்னால இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுது? ஏன் எனக்கென்ன? ஆமாமாம், உடம்பு சரியில்லாத மாமனார், உன்னை பாடாய்ப்படுத்தும் மாமியார், எதையுமே கண்டுக்காம அம்மா பேச்சுக்கு மட்டுமே தலையாட்டும் உன் ஹஸ்பண்ட், வீடு மட்டும்தான் பக்கத்து தெருவில், எப்பவுமே உன் வீட்டிலேயே டேரா போடும் நாத்தனார், அப்பப்பா சொல்லவே எரிச்சலா இருக்கு என்றாள் ரேகா. ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? டேக் இட் ஈஸின்னு போக வேண்டியதுதான். அதுக்காக நான் கவலையே படமாட்டேன்னு சொல்ல முடியாது. கவலை, அழுகை எல்லாம் உண்டு. ஆனா அதுக்கு ஆயுள் கம்மி என்று அழகாக சிரித்தாள் தேவி. பேசிக்கொண்டே இருவரும் அலுவலகம் வந்தார்கள். வேலையில் மூழ்கிப் போனார்கள். மாலை 7 மணிக்கு வீட்டுக்கு வந்த தேவிக்கு வேலையை தயாராக வைத்திருந்தாள் மாமியார் பத்மாவதி. தேவி, இன்னைக்கு ஏன் ரசம் குறைச்சலா வச்ச? பாவம் பானுவுக்கு ரசம் கொடுத்து அனுப்ப முடியலை. என் இஷ்டத்துக்கு என் பொண்ணுக்கு எதுவும் கொடுக்க முடியாது இந்த வீட்டில. பாவம், மாசமா இருக்கிற பொண்ணு என்று பிள்ளையார் சுழி போட்டாள் மாமியார். ஏன் அத்தே பானு இங்க சாப்பிடலையா? அவ சாப்பிட்டா மாப்பிள்ளைக்கு கொடுத்து அனுப்ப வேண்டாமா? முதல்ல இங்க வா, ஹால சுத்தம் பண்ணு. குழந்தை எல்லா பொம்மையையும் வச்சு விளையாடினான். சிதறி கிடக்கு, எடுத்து வை என்றாள். பானுவின் 3 வயது குழந்தை வீடு கட்டி விளையாடி இருக்கிறது. தேவிக்கு அம்மா அப்பா ஞாபகம் மனத்தில் ஓடியது. என் பொண்ணுக்கு பிஞ்சு கைடி, பாத்திரம் தேய்த்தால் கைவலிக்கும், அவகிட்ட வேலை சொல்லாதே என்று அன்பை கொட்டுவார் அப்பா. ஒரு மகாராணியைப் போல வாழ்ந்தேன் அம்மா வீட்டில். ஒரு மனுஷியாக கூட மதிப்பதில்லை மாமியார் வீட்டில். தேவி கூப்பிட்டா பதில் பேசு. அப்படி என்னதான் யோசனையோ? சொல்லுங்க அத்தை. இங்க பாரு, பானுவுக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்த்தே டிஃபன் பண்ணு. பானுக்கு இட்லி வேணுமாம், மோகன் கிட்ட கொடுத்து விடணும் என்றாள் மாமியார். இது தினமும் நடக்கும் கூத்துதானே, புதுசா என்ன சொல்ல வேண்டி கிடக்கு என்று எண்ணியபடி சரி அத்தை என்றாள். மாமனார் மாமியார் இருவருக்குமே சுகர். அவர்களுக்கு சப்பாத்தியும் இவர்களுக்கு இட்லியும் தயார் செய்தாள். இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு வந்தாள். மோகன் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான். எங்க என்ன முடிவு எடுத்து இருக்கீங்க? எதுக்கு என்ன முடிவு? இல்லை, நாம குழந்தை பெத்துக்கிறத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லைங்க, நமக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு. முதல் வருஷம் உங்க தங்கச்சி மாசமாயிருக்கான்னு சொன்னீங்க. 2வது வருஷம் அவளுக்கு பிரசவம் பார்க்கணும், குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி தள்ளி போட்டீங்க என்றாள். இப்ப திரும்பவும் பானு மாசமா இருக்கா என்றான் மோகன். அப்ப இன்னும் 2 வருஷம் போகணுமா? நமக்கும் வயசாயிட்டே போகுது, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் பதில் பேசாமல் இருந்தான். அப்ப இதுதான் உங்க முடிவா என்றாள். அம்மா முடிவு ஒரு வார்த்தையில் பதில் வந்தது. உங்களுக்கு ஆசையே இல்லையாங்க? இருக்கு. இப்ப எனக்கு தூக்கம் வருது தேவி, தூங்கலாமா என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் திரும்பி படுத்து கொண்டான். தேவிக்கு வெறுப்பாய் இருந்தது. சரி, பார்த்துக்கலாம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று அம்மா அடிக்கடி சொல்லுவாள் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். காலையில் சரியாக 4 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சரியாக இருக்கும் அலாரத்தை எடுத்து அருகில் வைத்துக்கொண்டே அலாரத்திடம் மெதுவாக பேசினாள்.
எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காதது உன்னோட சத்தமும் என் மாமியாரோட சத்தமும் தான். சின்னதாக சிரித்தபடியே தூங்கிப் போனாள். வார இறுதியில் பானுவின் மாமியார் வந்தார்கள். அவர்கள் பானுவுடனே இல்லை. சமையல் உபசரிப்பு என்று ஓய்ந்து போனாள் தேவி. பானுவின் மாமியார் வந்த காரணத்தை நேரடியாக பத்மாவதியிடம் சொன்னார். சம்பந்தி, பானுவுக்கு 7வது மாசம் சின்னதா ஒரு விருந்து போட்டுடுங்க. இது 2வது குழந்தைங்கிறதுனால ஒரு 25 பேர் கூப்பிட்டா கூட போதும். அதுதான் எங்க குடும்ப வழக்கம் என்றாள். சரி சம்பந்தி, பண்ணிடலாம். எங்க குடும்ப வழக்கமும் அதுதான் என்றாள் பத்மாவதி. அவர்கள் கிளம்பியதும் மோகனை அழைத்து, விருந்து பிரசவம் எல்லாம் சேர்த்து 1,00,000 தேவைப்படும், ரெடி பண்ணிடுபா என்றாள். வழக்கம் போல தலையை இடதும் வலதுமாக ஆட்டினான் மோகன். மறுநாள் மதிய இடைவேளையின் போது தேவி நடந்த அனைத்தையும் ரேகாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். பூம்பூம் மாடு, தலையாட்டி பொம்மை, இதெல்லாம் கொஞ்சம் பழைய பேரா இருக்கு. புதுசா ஏதாவது பேர் இருந்தா உன் ஹஸ்பண்டுக்கு வைக்கலாம் என்றாள் ரேகா. ஏய், என்கிட்ட அடி வாங்க போற என்றாள் தேவி. ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு லவ், எப்படிடி என்றாள். இல்லடி, இதுவரைக்கும் அவர் என்கிட்ட சண்டை போட்டதே இல்ல. கொஞ்சம் அமைதியான டைப். அவங்க அம்மா பேசினா எதுவும் பதில் பேச மாட்டார், அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப நல்லவருடி என்றாள். சரி, எப்படியோ லவ் பண்ணி தொலைச்சிட்டு போ. ஆனா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு என்றாள் பரிவுடன். நாட்கள் நகர்ந்தது. திடீரென்று ஒரு நாள் தேவி வாந்தி எடுத்தாள். லேசாக தலையை சுற்றியது. என்ன ஆயிற்று என்று யோசித்தவளுக்கு நினைவு வந்தது. வீட்டுக்கு விலக்கு ஆகி 2 மாதங்கள் ஆகப் போகிறது. ஒருவேளை நான் கர்ப்பமாக இருக்கிறேனோ என்று யோசித்தவள் வீட்டிலேயே சோதனை செய்து பார்த்தாள். இறைவன் அருளால் சோதனையில் கர்ப்பம் உறுதியானது. அன்று இரவு தேவி பதட்டத்துடனும் சந்தோஷத்துடனும் மோகனிடம் நடந்தவற்றை விவரித்தாள். மோகன் என்ன சொல்லப் போகிறான் என்ற பயத்துடன் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். மோகன் சிறிது நேரம் யோசித்தான். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்தான். அவளின் அருகில் வந்தான். சரிவிடு, நாளை நான் அம்மாவிடம் பேசுகிறேன் என்றான். அவளால் நம்பவே முடியவில்லை. பயத்தில் தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை அம்மாவிடம் வந்தான் மோகன். அம்மா, தேவி இப்ப கர்ப்பமா இருக்கா. என்னடா சொல்ற? இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல. நம்ம பானுவுக்கு டெலிவரி செலவு இருக்கும். அது போக டெலிவரிக்கு அப்புறம் அவளும் குழந்தைகளும் இங்கதான் இருப்பாங்க. இவ வயித்த தள்ளிக்கிட்டு நின்னா யாரு வேலை செய்வா? என்னால முடியாது. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீ நான் சொல்றத செய். உடனே டாக்டரை பார்த்து அபார்ஷன் பண்ணிடு, அப்புறம் பார்க்கலாம் என்றாள். தேவி காதை பொத்திக் கொண்டாள். மோகனையே பயத்துடன் பார்த்தாள். அம்மா, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு வந்தான். மோகனை தனியே கூப்பிட்டு பேசினாள் தேவி. என்னங்க, நான் முதல்ல உண்டாகியிருக்கேன். இது நம்ம குழந்தைங்க. அபார்ஷன் பண்ணக்கூடாது. என்னால் அதை தாங்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க என்றாள். எனக்கு எல்லாம் தெரியும் தேவி. நீ எதையும் யோசிக்காமல் இரு. நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மோகன். இதோ 1 வாரம் ஆச்சு. தேவி பரபரப்புடன் இருந்தாள். அம்மா, எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. நானும் தேவியும் நைட்டு சென்னைக்கு கிளம்புறோம் என்றான். என்னடா சொல்ற? நான் சம்மதிக்கவே மாட்டேன். யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தே? டிரான்ஸ்பர் எல்லாம் வேண்டாம். எழுதி கொடுத்துடு. அவளுக்கு முதல்ல அபார்ஷன் பண்ணிட்டு வா என்றாள் கோபமாக. அம்மா, நான் முடிவே எடுத்துட்டேன். இனிமே மாத்த முடியாது. அண்ணா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு என்றாள் தங்கை. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதே. உனக்கு வேண்டியதை கண்டிப்பா நான் செய்வேன் என்றான் மோகன். டேய், என்னடா பேசுற? உன்னை பெத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம் நானும் அப்பாவும் என்று அழ ஆரம்பித்தாள். அது எனக்கு நல்லா தெரியும் அம்மா. நான் சென்னைக்கு போனால் உன் பையன் இல்லைன்னு ஆக மாட்டேன். எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. சம்பளமும் அதிகம். பத்மாவதிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. மோகன் என்னை எதிர்த்து பேசவே மாட்டான். எல்லாம் இவளாலதான். தேவியை அடிக்க கையை ஓங்கினாள் பத்மாவதி. இடையில் வந்து நின்றான் மோகன். அம்மா, அவ என் மனைவி, உன் மருமகள். அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நாளையிலிருந்து ஒரு அம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. சமையல்லிருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வாங்க. பானுவையும் குழந்தைகளையும் பார்த்துப்பாங்க. வேண்டியதை பண்ணி கொடுப்பாங்க. இங்கேயே தங்கிக்க சொல்லியிருக்கேன். நான் வாரம் தவறாம வந்து பார்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு, தேவி பேக் பண்ணலாம் வா என்று அவளை பெட்ரூமுக்கு அழைத்துக் கொண்டு போனான் மோகன். அம்மா வாயடைத்துப் போனாள். இனி தன் பேச்சு செல்லாது என்று தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் பேசி இருப்பதையும் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக அவள் அறைக்கு சென்று விட்டாள். இதோ காரில் இருவரும் சென்னைக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். தேவிக்கு எதுவுமே புரியவில்லை. கணவனையே இமைக்காமல் பார்த்தாள். மோகன் சிரித்தான். இப்ப உன்னால பேச முடியாது. உனக்கு பதிலா நான் பேசட்டா?
உடல் அளவிலும் மனசளவிலும் எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் தேவி. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறது நம்ம கடமைதான். அதுக்காக உன்னையும் நான் விட்டு தரமாட்டேன். அம்மா உன்னை திட்டும் போதெல்லாம் எனக்கும் வலிக்கும். நான் முன்னாடியே பேசியிருந்தால் தினமும் சண்டை பிரச்சனைன்னு வீட்டுல நிம்மதி இல்லாம போயிருக்கும். ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபர்க்காக ட்ரை பண்றேன், கிடைக்கல. இப்ப கண்டிப்பா வேணும்னு மேனேஜர் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். உனக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர். அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். எனக்கு பார்ட் டைம் ஜாபுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். உன் கவனம் முழுக்க நம்ம குழந்தை மேலதான் இருக்கணும், சரியா என்றான். அவளின் அன்பு கணவன் மோகன் தாரை தாரையாய் கண்ணீர் வந்தது. வார்த்தைகளால் குத்தி கிழித்த மாமியாரின் பேச்சும் நாத்தனாரிடம் பட்ட அவமானமும் போன இடம் தெரியவில்லை. கணவனின் அன்பான வார்த்தைக்கு இவ்வளவு சக்தியா? அம்மாவின் வார்த்தை காதில் கேட்டது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்.